பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அநேகருடைய லைஃப்பில் வந்து இது ஃபேஸ் பண்ணுற ஒரு காரியம் தான். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு வந்து யோபு சொல்கிறாரு. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பயந்த காரியம் நமக்கு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு அதை நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை யோபு 3:25. இது அநேகருக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நான் பயந்ததே எனக்கு வந்துச்சு, நான் எதுக்கு அஞ்சினேனோ அதுதான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து அவர் வந்து இத்தனை நாளா வந்து அவர் நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து கரெக்டா தான் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள்ல வளர்க்குற விஷயங்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு பலி செலுத்துற விஷயங்களா இருக்கலாம், மித்த மாதிரியான விஷயங்கள், பாவ பழக்கத்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு. ஆனா அவருடைய லைஃப்ல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட், அந்த இமேஜினேஷன் வந்து அவர்கிட்ட ஏதோ நம்ம லைஃப்ல வந்து நெகட்டிவா நமக்கு நடக்க போதோ, இல்ல நமக்கு வந்து இப்படிலாம் நமக்கு நடந்துருமோங்கிற அந்த நெகட்டிவ் இமேஜினேஷன் வந்து அவருக்கு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் சொல்ல, நான் பயந்த காரியம் வந்து எனக்கு நேரிட்டேன்னு. அப்ப இந்த நேரிடுறதுக்கு முன்னாடியே இவர் இந்த விஷயத்த வந்து இப்படி நடக்குமோன்னு நினைச்ச மனசுல பயந்துருக்காரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நமக்குலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவா இமேஜின் பண்றது ரொம்ப ஈஸியா வந்துடும். இது ரொம்ப கேஷுவலா வந்துடும். ஒருவேளை நம்ம வந்து மாம்சத்துல இருக்கனால அந்த ஃபிளஷ்ல வந்து அது அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து அதிகமா நமக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வந்து நமக்கு ஈஸியா இப்ப எல்லா மனிதர்களுக்குமே, ஆனா அதே மாதிரிதான் யோபுக்குமே அந்த நெகட்டிவ் இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாச்சு. ஆனா அந்த நெகட்டிவ் இமேஜினேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பாசிட்டிவா அந்த சூழ்நிலை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். உண்மையாலுமே அவர் அந்த இடத்துல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வர்ற மாதிரி தோணுதோ, இல்ல பிள்ளைங்க இறக்குற மாதிரி தோணுதோ, இல்ல சொத்து பறி போற மாதிரி அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜினேஷன் வரும்போதோ, அப்பாலே போ சாத்தானே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம், ஒருவேளை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அந்த ஒரு பயம் வந்து அவர்கிட்ட அந்த நெகட்டிவ் இமேஜினேஷனால அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்து உள்ள இருந்தனால அவரால் வந்து அந்த இதுல வந்து அவரால் ஜெயிக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நெகட்டிவா நம்ம எந்த ஒரு விஷயத்தினால இமேஜின் பண்ணிக்க முடியும். ஆனா பாசிட்டிவா இமேஜின் பண்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அவ்வளோ இதான் தோணும். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து எப்பயுமே நம்மளுடைய கிறிஸ்தவமே எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரு பாசிட்டிவான உள்ளது. நம்ம வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய வேதாம ஒரு ஜீவன் உள்ள வார்த்தையை நம்ம சொல்றோம். அதனால இந்த நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய சரீரத்துல நம்ம மாம்சத்துல வந்து அந்த நெகட்டிவான அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு இது இருக்கனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை மூலமா நம்ம வந்து அந்த ஒரு பாசிட்டிவா நம்ம எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நம்ம கையாள முடியும். இப்போ நீங்களே வாலிப பிள்ளைங்க வச்சிருக்கீங்க. ஐயோ என் வாலிப பிள்ளை என்ன ஆகுமோ, என் வாலிப பிள்ளை ஒரு வேலை தவறான பாதையில போயிருவாளோ, அப்படியே நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா ஊருக்குள்ள வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தவறான பாதையில போயிருக்கலாம். நீங்க கேள்விப்பட்ட இடங்கள்ல உங்க உறவினர்கள் பிள்ளைங்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க பாத்துருக்கலாம். ஆனா நீங்களும் உங்க பிள்ளையிலுமே நீங்க அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பிள்ளைங்க வந்து அப்படிதான் போவாங்க. அந்த பயந்த காரியம் அதான் அதே நிறைய பாசிட்டிவா இருக்கும். ஓகே, இல்ல என் பிள்ளை வந்து ஆண்டவர் கொடுத்த திருமணம் தான் பண்ணும், ஆண்டவர் பிள்ளையா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த இமேஜினேஷன் அப்படியே மாத்துங்க. இனி மாத்துங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இனியாவது நம்ம வந்து அதை சரி செய்யணும். சரி செஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும். ஒரு சில நேரம் நம்ம பண்ற தப்பு நம்ம பிள்ளையும் பண்ணிருமோ, ஒருவேளை அந்த ஜீன் வந்து அப்படியே வந்துருமோ நம்ம பண்ணனால, இந்த மாதிரிலாம் அந்த பிள்ளை வந்து குட்டியோண்டா கூட இருக்கலாம், சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு 20 வயசு, நான் 25 வயசு பண்ண தவிர இந்த பிள்ளைக்கு 5 வயசு வந்து என் பிள்ளை இன்னும் 25 வயசுல இதே தவறு பண்ணிருமோன்னு இப்பயே வந்து அந்த நெகட்டிவ் இமேஜினேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்ல வரோம். ஏன்னா யோபு வந்து அதை தான் அவர் சொல்றாரு, நான் பயந்த காரியம் வந்து எனக்கு நேரிட்டேன், நான் அஞ்சினது எனக்கு வந்துருச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பயம்ன்றது வெறும் இமேஜினேஷனையும் தாண்டி பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, பயத்தை வந்து ஒரு ஆவி, அது ஸ்பிரிட்டும் அப்படின்ற மாதிரி பைபிள்ல இருக்கு. அதனால நம்ம அதுலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே மைண்டை வந்து ஒரு பக்கம் நம்ம தான் சரி செய்யணும். எல்லா நேரமே நம்ம பிசாசை குறையே சொல்லிட்டே இருக்க முடியாது. அதுவும் நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே பிசாசை குறையும் சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என் சிந்தனை தான் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸா விட முடியாது. நம்ம இந்த சைடும் பார்க்கணும், அந்த சைடும் பார்க்கணும், ஆத்துமா சைடும் பார்க்கணும், ஆவி சைடும் பார்க்கணும். அப்ப நம்ம வசனம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 இருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். தேவன் பயமுள்ள
உள்ள ஆவியை கொடலைன்னா அதை கொடுக்கறது யாரு? பிசாசு தான் கொடுக்குது. அப்ப நம்ம எந்த பர்டிகுலர் ஏரியால நம்ம வந்து அந்த பயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பயப்படுறோமோ அப்ப பிசாசு நீ வா அப்படின்னு நம்ம இன்வைட் பண்ற மாதிரி. எப்பயுமே சத்ரு வந்து நம்ம இன்வைட் பண்ணக்கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து யோபு வந்து ஏற்கனவே அவருக்கு அந்த பயம் நிறைந்த அந்த மனசுல வந்து அவருக்கு இருந்தனாலதான் சத்ரு வந்து உள்ள வர்றதுக்கு ஒரு ஓப்பன் டோரா அமைஞ்சிருச்சு. ஆனா யோபுடைய வாழ்க்கையில பாவத்துக்குலாம் அடைச்சிட்டாரு. நீங்க அந்த 1ஆம் அதிகாரத்துல நீங்க அறியாம கூட ஒரு வேளை ஆண்டவர் வந்து மனதளவு கூட தூஷிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்தாரு. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்ப பாருங்க, யோபு மேபி கட்டுப்பாடோட இருந்திருக்கலாம். அவருடைய ஏஜுக்கு ஓகே, நான் வந்து பாவம் செஞ்ச ஆண்டவருக்கு விரோதமா செய்யக்கூடாது, அந்த எந்த ஓப்பன் டோர் பிசாசுக்கு திறந்த ஒரு வாசல் நான் கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் கேர்ஃபுல்லா இருக்கலாம். அதே கேர்ஃபுல்லா பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையான்னு டவுட் அவருக்கு. அதனாலதான் அந்த பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துறார். சோ அவருடைய வாழ்க்கையில அவங்க இருதயத்துல கூட யோசிச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு மைன்யூட்டா இருக்கு இதுல கூட அந்த ஒரு பாவத்து காரியத்துல அவர் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருந்தார். பாவத்தெல்லாம் அந்த டோர்லாம் அடைச்சிட்டாரு யோபு. ஆனா அவர் திறந்து வச்ச ஒரு இடம் தான் வந்து பயம் என்கிற ஓப்பன் டோர். அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய ஆண்டவர்களுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், முக்கியமா ஆவிக்குரியவங்க, நீங்க பாவத்தை அடைக்கலாம். பாவத்தை நீ இனிமே நான் பாவமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாவத்து வழியா எந்த பிசாசும் உங்க வாழ்க்கையில வராம இருக்கலாம். ஆனா பயம் நம்ம வாழ்க்கையில இருக்கான்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கதவை நம்ம மூடணும். அதுக்குதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, வெளிப்படுத்தல ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக கூடாது, நரகத்துக்கு போற ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல எடுத்தோடனே பயப்படுகிறவர்கள் தான் வரும். அப்ப வெளிப்படுத்தல் 21:8 பாருங்க, பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும். அந்த லிஸ்ட்ல எல்லாமே நிறைய பாவம் செய்யறவங்க வருது, அவிஸ்வாசி வருது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பயப்படுகிறவர்கள் தான் வருது. நம்ம நினைக்கிறேன் என்ன பெரிய பயம்னு. ஆனா பயம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஓப்பன் டோரா அமைஞ்சிரும். அந்த பயத்தின் ஆவி உள்ள நம்ம வாழ்க்கைக்கு, நீ வா வந்து உட்கார்ந்துக்கோ, என் வாழ்க்கையில உட்கார்ந்து நீ அரியணை பண்ணு, நீ அரியணையில உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளே அவனை கூப்பிடுறதுக்கு அது வந்து ஏதுவா அமைஞ்சும். அதான் ஆண்டவர் வந்து தீமோத்தேயுல சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். சோ ஆண்டவர் அதை ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றாரு. சோ இந்த பயங்கர ஆவி வந்து நமக்கு வந்து உள்ள வர்றதுக்கான அநேக நேரம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்காம உங்களுக்கு வந்து அடுத்த மித்த கேட்டகரியில நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பயம்ன்றது உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துல தைரியமா இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஏரியாவில மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க. அது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. நம்ம எதுல நிறைய விஷயத்த பயம் இல்லாம நீங்க இருக்கலாம். வெளியே போய் நீங்க ஒர்க் பண்றதுலயா இருக்கலாம், நிறைய ஸ்டேஜ் நின்று பேசுறதா இருக்கலாம், டிரைவிங்கா இருக்கலாம், நிறைய காரியங்கள் நிறைய பேர் பண்ண தயங்குற காரியங்கள் நீங்க பண்ணலாம். ஆனா உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு காரியத்துல 2-3 காரியத்துல இந்த மாதிரி யோபு மாதிரி பிற்காலத்தை குறிச்ச ஒரு பயம், எதிர்கால பயம் அந்த மாதிரி இருக்கான்னு பாரு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கதவை நீங்க மூடினா மட்டும்தான் பயந்த காரியம் இப்ப ஏற்கனவே நேரிட்டு இருக்கலாம். நீங்க 10 வருஷம் இப்ப 2010 இருந்து 2020 வரைக்கும் ஒரு காரியத்துக்காக பயந்தீங்கன்னு வைங்களேன், அது ஏற்கனவே வந்திருக்கும். இப்ப அட்லீஸ்ட் இப்ப 2026 இருந்து 30 வரைக்கும் பயப்படாம இருந்தா 2030 இருந்து 40 வரைக்கும் உள்ள லைஃபை நம்ம ஸ்மூத்தா கொண்டு போகணும். நம்ம முன்னாடி என்ன விதைக்கிறோமோ, என்ன விதை நம்ம வாழ்க்கையில விதைக்கிறோமோ அதை தான் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ண போறோம். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைగా இருந்தாங்கன்னா இப்ப நீங்க பயந்துட்டீங்கன்னா அதை தான் நீங்க வாலிப வயசுல அறுவடை பண்ணுவீங்க. அதனால இப்ப இருந்தே நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது இதாகும். நீங்க யோசிக்கலாம், எல்லாமே கைமீறி போயிடுச்சு, யோபுவை போல எல்லாமே கைமீறிச்சு. இப்ப மறுபடியும் நீங்க முதல்ல வாங்க யோபுவை மாதிரி. இனி பாசிட்டிவா யோபுக்கு எப்படி ஆண்டு சிறையிருப்ப மாத்தினார், ஒரே நல்ல சிறையிருப்ப மாத்தினார்ல. கிட்டத்தட்ட அவருடைய ரெக்கவர் டைம் வந்து பிள்ளைகள் பிறக்கிறத மட்டும் விட்டுட்டு மித்தபடி அவர் ரெக்கவரிங் ஆகுறதுக்கு ஒரு 1 to 3 monthsக்குள்ள அவர் ரெக்கவர் ஆயிருப்பார் கண்டிப்பா. ஏன்னா அவர் ரெக்கவர் ஆன உடனே நிறைய பேர் அந்த காசுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சான். சோ அவர் அதை வச்சு அந்த ஆடு மாடுகள் அவர் இழந்த எல்லாத்தையுமே வாங்கி இருக்கலாம். அது கொஞ்சம் தோல் பிரச்சனை ஹீல் ஆகி அந்த இதுவும் அவருக்கு ஹீலிங்கு, அப்புறம் அந்த சொத்துக்கள்லாம் இதா இருக்கும். பிள்ளைகள் பிறக்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்து டைம் எடுத்துரும். எல்லாமே அவருக்கு கிட்டத்தட்ட ஆண்டவர் எல்லாமே கொடுத்துட்டார். ஏன்னா அவர் அந்த பாடுகளின் மத்தியில அவர் மறுபடியும் அந்த எண்ணங்களை மாற்றி அமைச்சதுதான் காரணம். அதனால நம்ம இன்னைக்கு மாற்றி நம்ம அமைக்கணும்.
மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பயத்தின் ஆவியோட நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு யுத்தம் பண்ணி நம்ம வந்து அதை போராடி தான் நம்ம வந்து அதை வெளியே அனுப்பணும். எப்படி சொல்ல, ஒரு வார் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த பயத்தின் ஆவியோட நம்ம வந்து ஒரு யுத்தம் பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம அதை கேஷுவலா விட்டுட்டோம் அப்படின்னா, ஓகே பயத்தின் ஆவி இருக்கா, ஐயோ நம்மகிட்ட பயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம இமேஜினேஷன்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயிரக்கணக்கான இமேஜினேஷன் பிரச்சனை இல்ல, நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல நான் முன்னாடி இப்ப இந்த 2வது பாயிண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி எல்லா நேரம் எல்லா பிரச்சனைக்கும் பயந்துட்டு இருப்போம்னு சொல்ல, ஏதோ ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்கு பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணி இனி ஒரு நாட்கள்ல அதோட யுத்தம் பண்ணி அதை வந்து வெளியே அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணுங்க. இந்த பயத்தினாவே இத்தனை நாள் நான் ஒருவேளை நான் வந்து உன்னை வந்து இடம் கொடுத்து நான் என்ன அறியாமையோ இல்லாட்டினா வந்து நான் தெரியாம ஓப்பன் டோர்ல நீ உள்ள வந்து உட்காந்துட்ட, ஆனா இனிமே நீ வெளியே போய் இயேசு நாமத்தினால இனிமே இந்த காரியத்தை வந்து எனக்கு இந்த பயத்தின் ஆவி கிரியை தெரிஞ்சுன்னா வெளியே போன்னு சொல்லி அந்த பயத்தின் ஆவியோட நம்ம யுத்தம் பண்ணி அதை மேற்கொள்ளும் போது மட்டும் தான் நம்ம முழுமையுமா ஜெயம் பெற முடியும். அடுத்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 விதமான ஆவியானவருடைய குணநலங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா நீங்க ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2ஆம் வசனத்துல இருக்கு, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்ப பாருங்க 11ல கர்த்தருடைய ஆவியானவர் தான். ஆனா அவருடைய இது வந்து நிறைய விதங்கள் இருக்கு. அன்பின் ஆவியானவரா இருக்காரு, நம்ம அந்த இதுல தெளிவின் ஆவியானவரா இருக்கிறாரு, பலம்னா இங்கிலீஷ்ல வந்து பவர் இருக்கு. சோ அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம சொல்லலாம், வல்லமையின் ஆவியானவரா நம்ம வந்து இருக்கிறார். அப்ப இந்த 3 விதமான குணங்களை உடைய ஆவியானவரை நம்ம வந்து வரவேற்கணும். அன்பின் ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல வாங்க ஆண்டவர். ஏன்னா பயமானது வேதனை உள்ளது, பூரண அன்பு தான் பயத்தை வந்து வெளியே தள்ள முடியும். என் மேல ஆண்டவர் அன்பா இருக்காரு, என் பிள்ளைகள் மேல அன்பா இருக்காரு, என் எதிர்காலம் அவர் கரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பயம் வந்து எடுக்கப்படும். அதுக்கப்புறம் வல்லமையின் ஆவியானவரா நம்ம வந்து வரவழைக்கணும். ஓகே, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் வல்லமையின் ஆவியானவரா இருக்கிறாரு, எனக்குள்ள வாசம் பண்றாரு, அதை ஓவர் கம் பண்ண எனக்கு ஸ்ட்ரென்த் தருவாரு அப்படின்னு. அதுக்கடுத்து தெளிந்த புத்தியா அருள ஆவினா அந்த சூழ்நிலையும் எனக்கு ஒரு தெளிவை தருவாரு, சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தெளிவை தருவாரு. உங்க பிள்ளைகள் தவறான முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு ஒரு தெளிவின் ஆவியானவரை நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெற்றோரா நம்ம ஜெபிக்கணும். நான் வாலிப பிள்ளைங்க எப்படி அந்த நேரத்துல முடிவு எடுப்பாங்க, ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு மாதிரி மாறுது. இப்ப இருக்க பிள்ளைங்களுடைய இதெல்லாம் இப்ப 10 வருஷம் இந்த பிள்ளைங்க எந்த எப்படி மாறுங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட இப்ப இருந்தே அதுக்காக வந்து பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. இதை விட ஃபயரா ஆண்டவருக்காக நம்ம ஜெனரேஷனோட அந்த பிள்ளைங்க இன்னும் கூட ஃபயரா எழும்பலாம். நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது நம்மளால. ஆனா ஆவியானவர்கிட்ட ஆண்டவர் நீங்க தெளிவின் ஆவியானவர் என் பிள்ளையோட இருங்க, இப்ப இருந்தே நீங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்வைட் பண்ணும்போது நிச்சயமா ஆவியானவர் வந்து வரும். கண்டிப்பா. அதனால அந்த பயத்தின் ஆவியை வெளியே தள்ளிட்டு இந்த 3 விதமான ஆவியானவரை நம்ம 3 விதமான ஆவியானவர் ஒருத்தர் தான். அவருடைய அந்த அவர் தருகிற குணநலங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆவின் கனி 9 வகையான ஆவின் கனியை தருகிறாரு, 9 விதமான வரங்கள் தராரு, அது போல இது ஆவியானவருடைய ஸ்பெஷல். நம்ம எப்படி 1000 நாமங்கள் சொல்றோம், ஆலோசனையின் தேவனே, யுத்தத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, சந்தோஷத்தின் தேவனே, அப்படி நாமங்கள். அதே மாதிரி ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள். அப்ப அந்தபடி நம்ம வரவழைக்கும் போது இந்த பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். நீங்க இப்போதைக்கு நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் இதையும் ரிவர்ஸ் பண்ணுங்க. இனி வந்து நான் ஐயோ அது எனக்கு நேரிட கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ரிவர்ஸ் பண்ணுங்க. லைக் யோபு போல உங்களுக்கு ஆல்ரெடி நேரிட்டுருச்சு, ஏற்கனவே நேரிட்டுருச்சு அப்படின்னாலும் இனி இப்ப நாங்க சொன்னபடி இனி நீங்க மாத்துங்க, உங்க இமேஜினேஷனை மாத்துங்க, பயத்தின் ஆவியை வெளியே தள்ளுங்க. இனி என் வாழ்க்கையை நீ வேண்டாம், நான் தெரியாம உன்னை வரவழைச்சிட்டேன், நீ வேண்டான்னு சொல்லுங்க. அன்பின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவரை நீங்க வரவேற்கும் போது ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமா வந்து மாற்றி கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். உண்மையாலுமே ரசிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவருக்குள்ள இருக்கு, அநேகருக்குள்ள இருக்குதான இந்த ஒரு விஷயம் தான் நிறைய நேரம் வந்து நம்மள தோல்விக்குள்ளேயும் நம்மளுடைய ஆசீர்வாத இழப்புக்குள்ளேயும் நம்மளை வந்து ரொம்ப தள்ளிடுது. ஸோ நீங்க யோபுவை மட்டும் நினைச்சுக்கோங்க, யோபுல நினைச்சு இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகே, யோபு வந்து பயந்தனாலதான் அவருக்கு வந்துருச்சு, அப்ப நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு சரியாது. உங்க சொந்த வாழ்க்கையில உள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு உங்க சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்னன்னாலும் பயம் இல்லை, ஆனா பிறரை குறித்து உங்க குடும்ப நபரை குறித்து இருக்குதான் உங்களுக்கு பயம் இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வகையான ஒரு பயமா இருந்தாலும் நிச்சயமா நாங்க இப்ப சொன்னதான இந்த 4 காரியங்களை வைத்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. இப்பக்கே இன்னையில இருந்தே நீங்க அந்த காரியத்தை நீங்க முயற்சி செய்யுங்க. நிச்சயமா இனி ஒரு நாட்கள்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து வழிநடத்துவாராக. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.